வணக்கத்துடன் பெப்பர் அண்ட் சால்ட் நியூஸ் என்கின்ற இந்த வலையொலியில் உங்களை சந்திப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகின்றேன். நேற்று இரவு ஐயா கிருபாகரன் அவர்கள் எனக்கு ஒரு செய்தியை பகிரி மூலம் அனுப்பியிருந்தார். கிருபாகரன் ஐயா அவர்களை குறித்து நான் சொல்லி நீங்கள் தெரிய வேண்டியதில்லை. தமிழர் விடயத்தை மையப்படுத்தி ஐநா மன்றம் வரை கொண்டு போய் தமிழர்களுக்கு ஆன தீர்வு கிடைக்க வேண்டும், தமிழர்களுக்கு எதிராக செயல்பட்டவர்கள் சர்வதேச நீதிமன்றத்தில் நிறுத்தப்பட வேண்டும் என்கின்ற விடயங்களில் மிக ஆணித்தரமாக செயல்பட்டு கொண்டிருக்கக்கூடிய ஒரு சமூக செயற்பாட்டாளர். தமிழ், ஆங்கிலம் போன்ற பல பத்திரிகைகளில் அவருடைய கட்டுரைகளை படிக்கக்கூடிய வாய்ப்பு எனக்கும் கிடைத்திருக்கின்றது. அந்த கட்டுரைகளில் தமிழ் மக்களுக்கு என்ன விடிவு கிடைக்க வேண்டும், எதை நோக்கி தமிழர்கள் செல்ல வேண்டும் என்கின்ற பல விடயங்களை ஐயா அவர்கள் மிக தெளிவாகவே குறிப்பிட்டிருப்பார். எனவே ஐயாவிடமிருந்து ஒரு செய்தி வருகின்றது என்கின்ற பொழுது அதில் எதை குறிப்பிட்டிருக்கிறார், ஏதாவது ஒரு பத்திரிகைகளுக்கு அவர் அனுப்பிய செய்தியை அனுப்பியிருக்கிறாரா என்கின்ற கோணத்தோடு அதை படிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை கையில் எடுத்தேன். அப்படி படிக்கக்கூடிய அந்த வாய்ப்பை கையில் எடுத்த பொழுது மனதிற்குள் ஒரு மகிழ்ச்சி வந்தது, அல்லது மனதிற்குள் இப்பொழுது இது தேவையான ஒரு விடயம் என்கின்ற எண்ணத்தை அது கொண்டு வந்தது. அது என்னவென்றால், பிரிட்டன் வெளி விவகாரத்துறை அமைச்சகத்தின் சார்பில் அவர்களுடைய இணையதளத்தில் வெளியிடப்பட்டிருந்த ஒரு தகவல் எனக்கு அனுப்பப்பட்டிருந்தது, ஐயா அவர்களால் அனுப்பப்பட்டிருந்தது. அதில் அந்த தகவல் முழுவதுமே ஆங்கிலத்தில் இருந்தது. எனவே அதை பல முறை நான் படித்து பார்க்கக்கூடிய ஒரு வாய்ப்பை எடுத்து அதிலே சொல்லப்பட்டிருக்கக்கூடிய செய்திகள் என்ன என்பதை குறித்து அறிந்து கொண்டு அது சார்ந்த ஒரு கருத்தை இரவே பதிவிட வேண்டும் என்கின்ற எண்ணம். காரணம், நேற்று இரவு 9:45 மணி அளவில் அந்த செய்தி எனக்கு வந்து கிடைத்தது. எனவே இரவே பேசிவிட வேண்டும் என்கின்ற களம் மனதிற்குள் இருந்தது. ஆயினும் ஒரு தேடி எடுத்து ஒரு நல்ல தகவலை கொடுக்க வேண்டும் என்கின்ற எண்ணம் இருந்த காரணத்தினால், நாம் எப்பொழுதுமே ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் காணொளிகளை நாம் பதிவேற்றம் செய்து கொண்டிருக்கக்கூடிய காரணத்தினால் அந்த நேரத்தில் கருத்துக்களை பதிவிடலாம் என்கின்ற கண்ணோட்டத்தில் நான் அது சார்ந்த தகவல்களை திரட்ட ஆரம்பித்தேன். இன்று காலையில் பார்ப்பீர்கள் என்றால் பல ஊடகங்கள், இணையதளங்கள் இவைகளிலெல்லாம் அந்த செய்தி ஒரு பிரதான களத்தை எட்டியிருந்தது. காரணம், ஒரு 4 பேர் அவர்களுக்கு தடை விதிக்கப்பட்டிருக்கிறார். அவர்கள் பிரிட்டனுக்குள் செல்வதற்கோ, பிரிட்டனில் அவர்களுடைய சொத்துகள் போன்றவை இருந்தால் அதை முடக்குவதற்கோ பிரிட்டன் அரசாங்கம் அதற்கு அனுமதி கொடுத்திருக்கிறது என்பதுதான் அந்த செய்தியின் சாராம்சம். இது யாரை குறித்த செய்தி என்பதையெல்லாம் நீங்கள் அறிந்திருப்பீர்கள். பிரிட்டன் தேர்தலிலே அந்த தேர்தல் களம் நடைபெற்ற பொழுது தொழிற்சங்கத்தை சார்ந்த அந்த கட்சி வெற்றி பெறுமா என்கின்ற கேள்வி எழும்பிய பொழுது, தமிழர்கள் விடயத்தை முனைப்புடன் பேசிக்கொண்டு இருக்கக்கூடிய ஒரு கட்சியாக அந்த கட்சி இருக்கக்கூடிய பட்சத்தில் அந்த கட்சி வெற்றி பெற்றால் தமிழர்கள் விடயத்திற்கான ஒரு தீர்வு கிடைப்பதற்கான ஒரு களம் அமையும் என்கின்ற நம்பிக்கை பரவலாக எல்லோர் மனதிலுமே இருந்தது. தேர்தல் முடிவுகள் வந்த பொழுது அந்த கட்சி வெற்றி பெற்றது என்கின்ற செய்தி அறிந்த பொழுது தமிழர்கள் உள்ளளவு மகிழ்ந்து போனார்கள். கண்டிப்பாக இவர்கள் மூலம் நமக்கான ஒரு விடிவு ஏதோ ஒரு கோணத்தில் கிடைக்கும் என்கின்ற நம்பிக்கை எல்லோர் மனதிலுமே இருந்தது. ஆனால் தேர்தல் வெற்றிக்கு பின்பு அவர்கள் அரசவை அமைக்கின்றார்கள், அதன் பின்பு அவர்கள் ஆட்சிகள் தொடர்கின்றன. ஆனால் தமிழர் விடயத்தை குறித்த எந்த செய்திகளும் பரவலாக பேசப்படவில்லை. இது ஒரு வலியை கொடுத்து கொண்டே இருந்தது. எல்லா கட்சிகளைப் போலத்தான் இந்த கட்சியும் தேர்தலில் வெற்றி பெறுவதற்கான ஒரு காய் நகர்த்தலாக தமிழர்களுடைய விடயத்தை கையில் எடுத்துக்கொண்டதோ என்கின்ற நம்பிக்கைதான் மனதிற்குள் இருந்தது. ஆனால் இப்பொழுது அந்த கட்சி தான் நடத்தி கொண்டிருக்கக்கூடிய ஆட்சியின் அடிப்படையில் இன்று அவர்கள் வெளியிட்டிருக்கக்கூடிய அந்த தகவல் அல்லது அந்த செய்தி உண்மையிலே தமிழர்கள் ஓகை கொள்ளக்கூடிய ஒரு செய்தி என்றுதான் பதிவிட முடிகின்றது. 2009ஆம் ஆண்டு வடக்கு கிழக்கு பகுதியில் நடந்த விடயங்களை குறித்து நான் சொல்லி உங்களுக்கு தெரிய தேவையில்லை. ஒட்டுமொத்தமாக தமிழினத்தை அழித்துவிட வேண்டும் என்கின்ற கோட்பாடோடு இலங்கை ஆட்சியாளர்கள் நடத்திய காட்டுமிராண்டித்தனத்தின் செயல்பாடுகள் இன்று வரை அது ஒரு அறைகூவலைத்தான் விட்டு கொண்டிருக்கின்றது. அவர்களுக்கான அழிவுக்கான காலம் எப்பொழுது என்கின்ற அறைகூவலை விட்டு கொண்டு இருக்கின்றது. ஆனால் ஆட்சி அதிகாரங்கள் அவர்களுடைய கையில் இருந்த காரணத்தினால் தொடர்ச்சியாக அவர்கள் தங்களை பாதுகாத்து கொள்ளக்கூடிய விடயங்களை எடுத்துக்கொண்டு இருந்தார்கள். அவ்வப்போது ஐநா மன்றத்தில் இலங்கைக்கு எதிரான தீர்மானங்கள் வருவதும்
அவைகள் பின்பு பிசுபிசுத்து போவதும் தொடர்ச்சியாக நடந்து கொண்டிருந்தன. இந்த சூழலில்தான் பிரிட்டன் வெளி விவகாரத்துறை அமைச்சகத்தின் சார்பில் வெளியிட்டப்பட்டிருக்கக்கூடிய அந்த செய்தி குறிப்பில் இந்த குறிப்பிட்ட 4 பேரை மையப்படுத்திய செய்தி பதிவாகியிருக்கிறது. தமிழர்களுக்கு எதிராக இவர்கள் நடத்தியது ஒரு பெரிய மனித உரிமை மீறல் என்பதை விட மனிதர்களை அழித்துவிட வேண்டும் என்கின்ற வேட்கையின் வெளிப்பாடு என்கின்ற செய்தியை பதிவிட்டிருக்கின்றது. எதற்காக கருணாமான் அவர்களுடையும் இதில் இணைத்திருக்கிறார்கள் என்கின்ற கேள்வி எழும்புகின்றன. அந்த காலகட்டத்தில் சிங்கள ஆட்சியாளர்களோடு இணைந்து கொண்டு தமிழ் மக்களை கொன்று குவிப்பதற்கான களத்தை எடுத்ததில் கருணாமான் அவர்களுடைய கூலிப்படையை சார்ந்தவர்களும் ஒரு காரணமாக இருந்தார்கள் என்கின்ற செய்தி அப்பொழுது பரவலாக பேசப்பட்டது. அதன் பின்பும் பல ஊடகங்கள் இந்த செய்திகளை எடுத்து வைத்து கொண்டு இருந்தன. இயக்கத்தை சார்ந்தவர்களைப் போல தங்களை காட்டிக்கொண்டு அப்பாவி மக்களை இவர்களெல்லாம் சுட்டு கொண்டார்கள் என்கின்ற ஒரு பதிவு பரவலாகவே பேசப்பட்டதுண்டு. அந்த செய்திகள் இன்றும் ஊடகங்களில் இருக்கின்றன. எனவே கருணாமான் அவர்கள் அந்த விடயத்தில் தமிழர்களுக்கு எதிரான ஒரு நகர்வை செய்திருக்கிறார் என்கின்ற குற்றச்சாட்டு கருணாமான் அவர்கள் மீது தொடர்ச்சியாக வைக்கப்பட்டு கொண்டே இருந்தது. ஆனால் அதற்கு கருணாமான் அவர்கள் அதை எதிர்த்து பல நேரங்களில் கருத்துகள் பதிவிட்டிருக்கின்றார். ஆனால் அந்த குற்றத்திற்கான தண்டனையை அவர் ஏற்றுக்கொண்டாரா என்றால் இல்லை, அந்த குற்றத்தை அவர் செய்யவில்லை என்பதுதான் அவருடைய பதிவு. ஆனால் இப்பொழுது ஆதாரங்கள் இல்லாத பட்சத்தில் பிரிட்டன் நாடாளுமன்றம் இப்படி ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்கக்கூடிய வாய்ப்பு இல்லை. எனவே இவர்கள் 4 பேரும் செய்த அநீதிகளும் கொடூரத்திற்கான ஆதாரங்கள் பிரிட்டன் அந்த அரசாங்கத்திற்கு கிடைத்த காரணத்தினால்தான் இப்பொழுது இந்த செய்தியை அவர்கள் வெளியிட்டிருக்கின்றார்கள். உடனடியாக எப்படியானாலும் சிங்கள தலைவர்கள் இதற்கு எதிர்ப்பு தெரிவிப்பார்கள் என்பது நாம் அறிந்த ஒன்று. இப்பொழுது நமல் ராஜபக்சே அவர்கள் எதிர்ப்பை பதிவு செய்திருக்கின்றார். இயக்கத்தை சார்ந்தவர்கள் ஒரு சிலர் அங்கிருந்து கொண்டு இயக்கிக் கொண்டு இருக்கக்கூடிய காரணத்தினால்தான் பிரித்தானிய அரசாங்கம் இதுபோன்ற ஒரு செயல்பாடுகளை கையில் எடுத்திருக்கிறது என்ற ஒரு கருத்தை அவர் பதிவிடுகின்றார். இனி இது சார்ந்த பல கருத்துகள் வெளிவருவதற்கான ஒரு களங்களும் இருக்கிறது என்பதை நாம் இங்கு உணர வேண்டியதாக இருக்கின்றது. தற்பொழுது உள்ள சூழலில் இலங்கையின் முன்னாள் கடற்படை தளபதி வசந்த கரணகொடா, அதுபோல முன்னாள் இராணுவ தளபதி ஜெகத் ஜெயசூர்யா அவர்கள் மற்றும் கருணாமான் போன்றவர்களுக்கெல்லாம் இந்த தடை விதிக்கப்பட்டிருக்கின்றது. இது ஒரு ஆறுதலான விடயமா என்று பார்க்கின்ற பொழுது இந்த சூழலில் இது ஆறுதலான விடயம்தான். இதுவரை நெஞ்சு நிமிர்த்தி கொண்டு திரிந்தவர்களுக்கு ஒரு கொட்டு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பதாகத்தான் பார்க்க முடிகின்றது. பிரித்தானிய அரசாங்கத்தை பொறுத்த மட்டில் தமிழர்கள் விடயத்தில் தனி கவனம் எடுக்க தொடங்கியிருக்கிறது என்பதே ஒரு வெற்றிக்கான அறிகுறி. அதுபோல அது சார்ந்து தமிழர்களுக்கு எதிராக நடந்த கொடூரத்திற்கு என்ன தண்டனை கொடுக்க வேண்டும் என்பதை அறிந்து, யார் யாருக்கு தடை விதிக்க வேண்டும் என்பதை அறிந்து மிக தெளிவாக அதற்கான தடைகளை விதித்திருக்கக்கூடிய இந்த விடயங்களும் வரவேற்கக்கூடிய ஒன்றாக இருக்கிறது என்பதை நாம் இங்கு பார்க்க வேண்டியதாக இருக்கின்றது. இதே சூழலில் இலங்கைக்குள் நடக்க இருக்கக்கூடிய அந்த உள்ளூராட்சி தேர்தலை மையப்படுத்திய களங்கள், இந்த தேர்தலிலே கருணா அவர்களையும் பிள்ளையான் அவர்களையும் யாரும் ஒரு பெருசாக எடுக்காத ஒரு சூழல் இருந்து கொண்டிருந்தது. எனவே இதற்கான ஒரு மாற்றத்தை நாம் கொண்டு வர வேண்டும் என்றால் நாம் 2 பேரும் இணைய வேண்டும் என்கின்ற நிலைப்பாட்டில் அவர்கள் 2 பேரும் இணைகின்றார்கள். இப்பொழுது அவர்கள் 2 பேரோடு வியேந்திரன் என்கின்ற 3வது ஒரு நபரும் இணைந்து 3 பேரும் இப்பொழுது கூட்டணி அமைத்து கிழக்கு தமிழர் கூட்டமைப்பு என்கின்ற பெயரிலே அவர்கள் களத்தில் இறங்கியிருக்கின்றார்கள். இது இப்பொழுது பேசுபடு பொருளாக மாறி இருக்கின்றன. ஆனால் இந்த சூழலில்தான் தேர்தலை மையப்படுத்தி பயணித்து கொண்டிருக்கக்கூடிய கருணா அவர்களுக்கு இடியாக வந்து இறங்கியிருக்கிறது பிரிட்டன் அரசாங்கம் வெளியிட்டிருக்கக்கூடிய செய்தி. தற்பொழுது அனைவரிடம் எழும்பியிருக்கக்கூடிய ஒரு கேள்வியும் இருக்கின்றது. இவர்களெல்லாம் குற்றம் செய்தார்கள் என்கின்ற அடையாளம் பிரித்தானியா அரசபைக்கு தெரிந்திருக்கக்கூடிய இந்த நேரத்தில் பிரித்தானிய அரசாங்கம் இயக்கத்தின் மீது விதித்திருக்கக்கூடிய தடையை நீக்கி அதிலும் ஒரு முன்னுரிமை கொடுத்தால் சிறப்பாக இருக்கும் என்ற கருத்துகள் பேசப்படுகின்றன.
எப்பொழுதுமே ஒரு விடயத்தை அல்லது ஒரு செய்தியை சொல்லுவார்கள். அந்த செய்தி என்னவென்றால், நீ எதை விதைக்கின்றாயோ அதை கண்டிப்பாக அறுவடை செய்துதான் தீர வேண்டும். நாம் சாலையோரம் நடந்து சென்று கொண்டிருக்கின்றோம். யாரோ ஒருவர் முன்னால் சென்றவர் ஒரு 50 ரூபாயை தவற விட்டு விடுகின்றார். நாம் நினைத்திருந்தால் அவரை கூப்பிட்டு, இந்த ரூபாய் கீழே விழுந்திருக்கிறது, எடுத்துக்கொண்டு செல்லுங்கள் என்று சொல்ல முடியும். ஆனால் நமக்கு பணத்தாசை. எனவே அந்த 50 ரூபாயை நாம் எடுத்துக்கொள்ளலாம் என்கின்ற எண்ணத்தோடு நாம் அமைதியாக அவர் சென்ற பின் அந்த 50 ரூபாயை எடுத்து நாம் நம்மளுடைய அந்த சட்டை பாக்கெட்டிலே வைத்துக் கொள்வோம். அதன் பின்பு பார்ப்பீர்கள் என்றால் ஒரு 2 நாட்களுக்குள் நமக்கு 500 ரூபாய் ஏதாவது ஒரு விடயத்தில் நாம் இழந்திருப்போம். அதற்கு காரணம் இன்னொருவருடைய அல்லது இன்னொருவருக்கு எதிராக நாம் செய்யக்கூடிய எந்த விடயங்களுமே நமக்கு திருப்பி வந்து நம்மை அழித்துதான் தீரும். கருணாமான் அவர்கள் அல்லது இந்த இலங்கை இராணுவ தளபதிகள் அனைவருமே தமிழர்களுக்கு எதிராக செய்த கொடூரத்திற்கான பலனை அவர்கள் அனுபவிப்பதற்கான காலம் இப்பொழுதுதான் ஆரம்பித்திருக்கின்றது. இனி தொடர்ச்சியாக இது சார்ந்த கருத்துகள் வலுவடையும் என்பதையும் நாம் பார்க்க வேண்டியதாக இருக்கின்றது. காத்திருப்போம். இன்னும் செய்திகளோடு உங்களை சந்திக்கின்றேன். நன்றியுடன் என்பார்.